Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முன்னாள் முதல்வர்கள் நாட்டை ஆண்ட தலைவர்கள் எவரும் ராமதாஸை பற்றி சொல்ல தயங்கிய வார்த்தைகளை அன்புமணி பேசியது உச்சகட்ட வேதனை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். 2 ஆண்டுகளாக தைலாபுரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என ராமதாஸுக்கு அழுத்தம் தரப்பட்டதாகவும் அருள் குற்றம் சாட்டினார். பாமக நிறுவனர் ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் உள்ளதாக கட்சியின் தலைவர் அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் சேலத்தில் பாமகவின் இணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் செய்தியாளர்களை சந்தித்தார். பாமகவிற்கு தாய் கழகம் இல்லை, பாமகவை பெற்றெடுத்த தாயாக இருப்பவர் ராமதாஸ் என்று அருள் கூறினார். அவர் சொல்படி அன்புமணி கேட்டு நடக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் ராமதாஸ் தைலாபுரம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என அழுத்தம் தரப்பட்டதாக தெரிவித்தார். மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்றது. என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, உங்க ஐயாவை கருணை கொலை செய்யலடா பாவிகளான்னு என்ன கேட்டார். மருத்துவர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், கருணை கொலை பண்றீங்களா பாவிகளா, தைலாபுரத்திலே பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுத்தி 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 வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார். யாருன்னு தெரியும், குமரேசன் தெரியும். உங்க சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான். நம்ம அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில இருந்தவர். இன்னைக்கும் ஆனரவரியமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்கால தான் இருக்காரு. அமெரிக்கால தான் இருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட. தனியாக கட்சி தொடங்க வேண்டும் என்று அன்புமணிக்கு சிலர் ஆலோசனை தருவதாகவும் அருள் கூறினார். சிலருடைய பேச்சு, இந்த கட்சி நீங்க தான் கட்சி, அன்புமணி தான் கட்சி, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இவர் தலைவர்னு சொல்ல வேண்டும். அந்த நாள்ல வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. தமிழ்நாட்டிற்கு உங்களை போன்ற ஒரு தலைவன் யாருன்னா இருக்கிறா? தயவு செஞ்சு ஐயாவுடைய தியாகத்தை நீங்க ஐயா கிட்ட இருந்து கட்சியை பிடிங்கலான்னு சில பேர் திட்டம் கொடுக்கறாங்க. தனியா கட்சி நடத்தலாம் திட்டம் கொடுக்கறாங்க. வேண்டாம்னா காலத்தொட்டு கேட்டுக்கிறேன்னா நாங்க எல்லாம் காலத்தொட்டு கேட்டுக்கிறோம். ராமதாஸை ஆதரிப்பவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அருள் தெரிவித்தார். அதோட நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல சொல்லிருக்காரு, என்னை எதிர்த்து சேலத்துல தான் அரசியல் பண்றாங்க, களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கார்த்தி சொன்னாராம், நான் பாத்துக்கிறேன்னாராம். எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆனா நாங்க கோலை இல்லை, ஆனா எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது. பாமக ஊடகப் பேரவை கூட்டத்தில் பேசிய அன்புமணி கொள்ளை அடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் பொறுப்பு வழங்குவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அன்புமணி உடன் இருக்கும் சிலர் அவரை தவறாக வழிநடத்துவதாக அருள் விமர்சித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ் உடன் செய்தியாளர் மோகன்ராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.